திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியை அடுத்த ராகவேந்திரா சிட்டி வீட்டுமனை குடியிருப்பில் உயிரிழந்தவரின் உடலை புதைக்க மயானம் கேட்டு குடியிருப்பு வாசிகள் கடந்த 27 மணி நேரமாக பிணத்துடன் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் மகேஷ்குமார். தொடர்ந்து அந்த பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? கூடுதல் விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக கௌதமி, வளர்ச்சி அடைந்து வரும் கும்மிடிப்பூண்டி சுற்று வட்டார பகுதிகளில் பல இடங்களை தனியார் கையகப்படுத்தி வீட்டுமனை குடியிருப்புகளை உருவாக்கி வராங்க. அந்த வீட்டுமனை குடியிருப்புகளில் அரசின் விதிமுறைகளின்படி பள்ளி, பூங்கா, மயானம் போன்றவற்றுக்கு இடஒதுக்கீடு செய்யப்படுவது சட்ட விதிமுறை. ஆனால் கும்மிடிப்பூண்டியில் உருவாக்கப்பட்டு வரும் வீட்டுமனை குடியிருப்பு பகுதிகளில் அரசின் விதிமுறைகள் பல இடங்களில் கையாளப்படுவதில்லை. அந்த அடிப்படையில் கும்மிடிப்பூண்டி அடுத்த சின்ன உலபுரம் ராகவேந்திரா சிட்டி வீட்டுமனை குடியிருப்பில் பார்க் வசதி மட்டும் ஏற்படுத்தப்பட்ட நிலையில மயானத்திற்காக இடம் ஒதுக்கீடு செய்யாமல் வீட்டுமனைகள் உருவாக்கப்பட்டுள்ளது. சுமார் 300க்கும் மேற்பட்ட வீட்டுமனைகள் உள்ள இந்த வீட்டுமனை பிரிவில் விக்ரமன் என்ற முதியவர் உயிரிழந்த நிலையில அவரது உடலை புதைக்க மயானம் இல்லாதல், கடந்த 27 மணி நேரமாக இறந்தவரின் உடலை புதைக்க வழி இல்லாமல் அந்த குடியிருப்பு வாசிகள் பிணத்துடன் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. குறிப்பா வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆகியோரை சந்தித்து முறையிட்ட அப்பகுதி குடியிருப்பு வாசிகளுக்கு தீர்வு கிடைக்காத நிலையில தொடர்ந்து போராட்டமானது நடைபெற்று வருது. ஏற்கனவே கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன் ஒரு முதியவர் உயிரிழந்த நிலையில அவரின் உடலை புதைக்க போதிய இடவசதி இல்லாமல் கும்மிடிப்பூண்டியில் உள்ள பொது மயானத்துல அவரது உடல் புதைக்கப்பட்டது. அப்போது இதே நிலை நீடித்து வருவதால அதற்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில அப்பகுதி மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் குடியிருப்பின் நுழைவாயில் பந்தல் அமைத்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இதனால் அப்பகுதியில் தொடர்ந்து பரபரப்பான சூழல் நிலவி வருது. அதே போல நிரந்தர தீர்வு காணும் வரை போராட்டத்தை கைவிட மறுத்து அப்பகுதி மக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றது குறிப்பிடத்தக்கது. கௌதமி, விவரங்களுக்கு நன்றி மகேஷ்குமார்.